இந்த புத்தகம் திருமலை திருப்பதியில் வீற்றிருந்த அரசாலும் ஸ்ரீ கல்கி பிரபஞ்ச ஜெகன்மாதா அருள்மிகு வெங்கடேச பகவதி அலர்மேல் மங்கை பற்றிய ஒரு சிறிய எளிமையான அறிமுக நூல். திருமலை பற்றி பலரும் அறியாத புதிர்களும் மர்மங்களும் ஆயிரம் உள்ளன. புராணங்களும் இதிகாசங்களும் இங்கு தொடர்பு படுத்தப்படுகின்றன. உண்மையில் இது பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் இந்த நவீன காலத்தில் வேண்டும். நம் முன்னோர்கள் இயற்கையை ஒட்டி தம் வாழ்க்கை முறையை கடைபிடித்தனர். சித்தர்கள் இதில் பெரும் பங்காற்றினார்கள். திருப்பதி அருள்மிகு பாலாஜி கோயில் உலகிலேயே மிக பெரும் கோவில். சித்தர்கள் தெய்வம், பாலா என்ற மனோன்மணிதான் ஸ்ரீ பாலாஜி. பல ஆயிரம் ஆண்டுகள் போற்றி பாதுகாக்கப்பட்ட தமிழரின் கோயில் இது. காலத்தால் பல மன்னர்கள் வந்து போனாலும் என்றும் அது தமிழர்களின் அடையாளமாய் இன்றும் இருக்கிறது. சோழ மன்னர்கள் ஆட்சியில் இக்கோயில் செழித்தோங்கியது. சித்தர்கள் வழிபட்ட மனோன்மணி என்ற ஸ்ரீ பாலாதான் மூலஸ்தானத்தில் இருக்கும் திருமேனி. திருப்பதி கோவிலில் அனைத்து சக்திகளும் இணைந்த ஓர் உருவம் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவசக்தி சுரூபிணி. பலகாலமாக இவ்வுருவம் 4 நாட்கள் அம்மனாக, தேவியாக, செவ்வாய், புதன், வெள்ளி, ஞாயிறிலும், திங்கள் சிவனாக, வியாழன் மற்றும் சனி பெருமாளாக வழிபட்டு வந்துள்ளது. ராமானுஜர் காலத்தில் அவர் உயிருக்கு பயந்து கன்னட தேசம் ஓடி வாழ்ந்தார். அவர் எந்த காலத்திலும் திருப்பதி வழிபாடுகளை மாற்றி பெருமாளாக சங்கு, சக்கரம், நாமம் போட்டு மாற்றி இருக்க முடியாது. அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த இடத்திலும் இது பற்றிய செய்திகள் இல்லை, ஸ்ரீரங்கம் உட்பட. இந்த புத்தகம் ஒரு ஆய்வு மட்டுமே. தமிழர் போற்றிய மிக பெரும் சித்தர் தேவி ஸ்ரீ பாலா கோயிலே திருப்பதி. இது பணக்கார தெய்வமில்லை. அருள்மிகு அலர்மேல் மங்கை உடைந்த மண் சட்டியில் தயிர் சாதம் சாப்பிடுபவள். சித்தர்களின் வழிபாடுகள் இங்கே மீண்டும் வர வேண்டும். திருப்பதி பக்தர்கள் அனைவருமே ஸ்ரீ கல்கி ஜெகன்மாதா ஸ்ரீ பாலாவின் குழந்தைகள் தான். அவள் குழந்தை வடிவம், அன்புக்கு அடிமை, கூப்பிட்டால் ஓடி வரும் அன்னை. ஜாதி, மதம், இனம் மற்றும் மொழி கடந்த ஒரு ஆதிபராசக்தி. மனிதநேயம் மட்டுமே நம் தமிழரின் ஆதி மதம் என்பதை உணர்த்தும் ஓர் தெய்வம். இந்த புத்தகம் ஒவ்வொரு திருப்பதி பக்தர் வீட்டிலும் இருக்கச் செய்வது. அவளை உங்கள் வீட்டில் நிச்சயமாக வாசம் செய்ய வைக்கும். ஸ்ரீ பாலா பற்றிய அனைத்தும் ஓரளவு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது, வழிபாடு முறைகள் உட்பட. இந்நூலை ஒரு சிறந்த ஆய்வு கட்டுரையாக கருதுகிறேன். வாசகர்கள் எழுத்தை பாராட்டுவார்கள் என்று நம்புகிறேன். இந்நூல் இன்னும் பல பதிப்புகளை பெற்று உலக கவனத்தை ஈர்க்கும் என்றும் நம்புகிறேன். திருமலை திருப்பதி திரு பாலாஜி கோவில் குறித்து இதுவரை யாரும் அறிந்திராத செய்திகளின் தொகுப்பாக மட்டுமின்றி உலகில் அவரின் பக்தர்களை ஒன்றிணைக்கும் ஒரு நல்ல மனிதநேய பாலமாக ஸ்ரீ பாலாஜி வெங்கடேச அலர்மேல் மங்கை சித்தர் பீடம், சிட்னி, ஆஸ்திரேலியா தொடர்ந்து இயங்குகிறது. இந்த தமிழ் நூலின் ஆங்கில பதிப்பும் கிடைக்கும். டாக்டர் வசந்தகுமார். தொலைபேசி எண் 7356043006. டாக்டர் திருமதி பானுமதி ரவிக்குமார். தொலைபேசி எண் 9003195545. திரு ராஜசேகர். தொலைபேசி எண் 9841272047. திரு மோகன் சீனிவாசன். தொலைபேசி எண் 9865410035. இந்த புத்தகத்தின் எந்த ஒரு பகுதியையும் பதிப்பாளரின் எழுத்துப்பூர்வமான முன் அனுமதி பெறாமல் மறுபிரசுரம் செய்வதோ, அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் மறுபதிப்பு செய்வதோ காப்புரிமை சட்டப்படி தடை செய்யப்பட்டதாகும். எனவே எழுத்தாளரின் முன் அனுமதி பெற வேண்டும்.